மலரும் மல்லிகை முல்லிகை கோங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை கொய்து உங்க இருவருடைய பாதத்தையும் நான் பணிந்திருக்கிறேன் பாட்டி. வாழ்வாய் நாரதா. நீ இவ்வளவு நேரத்துக்கு இங்க வந்திருக்கிறியே, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. இங்க வாடி. நீங்க 2 ஆளுக்காரையும் அவன் என்ன செஞ்சு போட போறவங்களா? இந்த பிருந்தாவனத்திலே சரி கணவன் மனைவிமார்கள் இந்த வனத்தின் அழகையும் புதுமையும் ரசிப்பதற்காக வைகுண்டத்தை விட்டு இப்போது வந்திருக்கிறோம். சரி, அதி சீக்கிரமாக வந்திருக்கிறிய, என்ன காரணம்? நீ எதுக்கட வந்த? பாட்டி என்ன பாட்டி, நான் வந்தது பொண்ணு எதுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் பாட்டியை மேல பாசத்தால வந்துக்கிறேன். நீ வந்தாவே ஏதோ விடுறதுக்கான நாரதா. நாரதன் கழக பிரியம். நீ வந்தா நல்லா இருக்கிற குடும்பம் கூட நல்லாலாம் போயிடும். குடும்பத்துக்கு சண்டை முடிஞ்சிருவேன். என்ன பாட்டி என்ன பார்த்தாவே பயந்துக்கிறீங்க, என்ன அப்படி அப்படி தவறா செய்யறோம்? நல்லா இருக்கிற குடும்பத்து கூட நீ கெடுத்து விட்டு போயிடுவிய. அப்ப போ பாட்டி, என்ன பாட்டிங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் மட்டும்ங்கிறீங்களே, எங்க தாத்தா எங்க போயிட்டாரு? தாத்தாவை பத்தி ஏன் கேக்குற? சும்மா படி தெரிஞ்சுக்கலான்னு. தாத்தா பிருந்தாவனத்தில் தன்னுடைய சகோதரியை பார்க்க சென்றிருக்கிறாள். நாங்கள் வனத்தில் உள்ள மிருகத்தையும் இங்க இருக்கக்கூடிய மிருகங்களுடைய அழகையும் அதன் சத்தத்தையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தாத்தா இல்லையா? தாத்தா இருக்கிறாரு. ஏன் இல்ல பாட்டி, உங்க பக்கத்துல இல்ல? இல்ல. ஏன் வர சொல்லுமா? ஐயோ கூப்பிட்டாரா? ஆட்டோ வச்சுக்க பாரு. அப்பாடா, ஏன்னா அண்ணா இப்போதான் கொஞ்சம் மனுஷன் நிம்மதியாக இருப்பாங்க. சரி பாட்டி, நாரதா நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த பாட்டியா மூஞ்சு ஏன் பாட்டி நீ பேசுற? வாயில கொண்டாந்து வச்சுக்கிட்டு கைய இல்ல பாட்டி, என்னடா நாரதா வந்து சேர்ந்து என்ன பாட்டி மட்டும் சொல்லு. ஏன்னா நீ எப்ப போவ? டக்குன்னு போய் தொலை. இனிமே கழகத்தோட பாட்டிங்க ஏதோ பாவம் தனியா இருக்கிறாங்க, ஏதோ சொல்லலான்னு வந்தா வந்தா போன்றியா? அப்படியே உங்களுக்கு சொல்றதுல போயிட்டே போடா நீங்க வாப்பா. ஏதோ பாவம் பாட்டி தனியா இருக்கிறாங்க, ஒரு நன்மை சொல்லலான்னு வந்தா உங்களுக்கு அவ்வளவு ஒரு இது. சரி, எதற்காக வந்தாய் பாட்டி? இந்த உலகத்துல ஒரு உண்மையான அதிசயத்தை நான் பார்த்து வந்தேன் பாட்டி. அதிசயத்தை கண்டாயா? இந்த உலகத்தை ஒரே நொடிகள் சுற்றியக்கூடியவன் நாரதன். உலகத்தில் சுற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயம் பாட்டி. அதிசயம் என்றால் அது எப்படி இருக்கும்? ஏனென்றா ஒரு மரம், பெருத்ததோரு மரம், அந்த மரத்துல 1000 கிளைகள், அந்த 1000 கிளைகள்ல பல இலைகள், அந்த இலைகளுக்கு நடுவில 2 வகையான மலர் அதிசயமாக இருக்குது பாட்டி. அதிசயமா? ஆமா ஆமா. அதிசயம் என்றால் ஒன்றை போன்று மற்றொன்று உருவாக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருந்தால் தானே அதிசயம். ஆமா ஆமா. அந்த மலர் பல வகையான மலர். பல வகையான மலரா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? ஒரு செடியில பூ பூத்தா 1000 பூ பூத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த 2 வகையான மலர் எப்படி பூக்கும்? அதுதானே எனக்கு சந்தேகமா இருக்குது. அதுதான் பாட்டி அதிசயம். அப்படியா? இப்ப எல்லா மரத்துலயும் பூ பூக்குதாமா? ஆனா அந்த பூ மாதிரி அதிசயமா ஒண்ணு இருக்குது பாட்டி. அப்படியா? அது மட்டும் அதிசயத்தை, அந்த பூ மட்டும் எடுத்து உங்களுடைய தலையில வச்சுக்கிட்டா இந்த உலகத்துக்கே நீங்க தான் அரசியல் மாதிரி தெரிவிங்க பாட்டி. அப்படியா? அவ்வளவு அலட்சியம் பாட்டி. உண்மையாகவா? அது பார்த்தா எனக்கு ஆசை இருக்குது. அப்படின்னு அந்த மலர்களை காட்டு. காட்டணுமா? ஆமா. ஏன் பாட்டி? சரி காட்டுமா? சரி 2 பேரும் பின்னாடியே வாங்க, காட்டுவாங்க. பாட்டிக்கலாம்
அங்க பாருங்க. அடாடாடா. நல்லா பாருபாட்டி, பெரிய ஒரு மரம். அந்த மரத்துல எத்தனை கிளைகள் பறந்துச்சு. அந்த கிளைகள்ல எத்தனாயிரம் இலைகள். அந்த இலைகளுக்கு நடுவுல பாருபாட்டி, அங்க பாரு ஒரு இருவகையான பூ பூத்திருக்குதா இல்லையா? ஒரே பூ தான்டா இது. என் கண்ணுக்கு தெரியலையே. பாபாட்டி, அங்க பாருபாட்டி தெரியல பூவு. சந்தியாகம் அந்த பூ ஒண்ணுதான் தெரியுதா? எத்தனை கண்ணு இருக்குது? 2 தான் இருக்குது. ஒரு கண்ணை மூட்டு பாரு. பாரு, அப்பயும் 1 தான் தெரியுது. இன்னொரு கண்ணு திறந்து பாரு. ஒரு கண்ணுக்கு ஒரு பூனை, 2 கண்ணுக்கு 2 பூ. உனக்கு இருக்கிறானா? நீ உன்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சொல்லிட்டான். பாருபாட்டி, அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நம்ம கோழி பெண் ஒரு சீக்கிரா. ஆடே, வருவா பாரு. உள்ள பாத்ரூம்ல கண்டு வயித்தால போகுது. சரி, இந்த மலர்கள் இருக்கின்றது. ஆமாமா. அது இவ்வளவு உயரத்தில் இருப்பதை நாங்கள் எப்படி பெண்கள் மறையறியாத பறிக்க முடியும்? அதெல்லாம் நமக்கு பறித்துக் கொடு. நீ ஏறி அதை பறித்துக் கொடு. என்னது யார் சொல்ற? மரத்தில் அப்புறம் ஏறி கும்மி. 2 பேரும் கும்மிங்க. எதுக்கு? பாட்டியில குடி சொல்லிக்கிறேன். யாரத்துக்கு? வாடா. இங்க பாரு பாட்டி. ஆமா, மலர் உனக்கு தெரியுதா? தெரியலையே. நல்லா குமிஞ்சு பாடுறா. குமிஞ்சு பார்த்தா மச்சிரா தெரியுது. ஏன் பாட்டி? அத்தா இருக்கணும் பைத்தியக்காரன் இறமல ஓட்டி வாங்குறது போனாங்களாம். அவனுக்கு என்னன்னு தெரியல, இவனுக்கு என்னன்னு தெரியல. அது மாதிரி போய் எவட்டையா கேக்குறீங்க? அன்னைக்கு குமிஞ்சு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. மூஞ்சி பாரு பாட்டி. பரவாயில்ல விடு, நல்லா அழகா இருக்கு. ஆமா. அவனை விட்டுரு. இந்த மலர்களை எப்படி பறிப்பது? பாட்டி, அதிசயத்தை பாட்டி இடத்துல காட்டலான்னு வந்த காட்டிவிட்டேன். நீ பறிச்சாலும் சரி, நீ பறிக்காம விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். அது உங்க விருப்பம். அதனால எங்க தாத்தா இருக்கிறாருல்ல, அவருக்கு என்ன வேலை? பறிச்சு கொடுக்குற வேலை. பறிச்சு உங்க தலையில மட்டும் வச்சு பாத்துட்டா அப்படி அவ்வளவு அழகா இருக்கும் பாட்டி. அப்படியா? ஆமாமா, எங்க தாத்தனை கூப்பிட்டு உடனே ஏறி பறிக்க சொல்லுங்க, பறிச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? ஆனா இன்னொரு விஷயம் பாட்டி, என்ன? இந்த அதிசயத்தை யாரு சொன்னான்னு கேட்டா சொல்லக்கூடாது. அருமையா இருக்குது. இறமையா இருக்குது. ஏய், ஏன் பாட்டி என்னையே மாட்டிட்டா எப்படி? சரி, இப்ப என்னப்பா செய்யறது? நாங்க வந்ததே சொல்லக்கூடாது. ஆகட்டும். நான் சொல்லாம இருந்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஏன்னா கிடைக்காம போயிரும் பாட்டி. அப்ப நவரியா? பூ மண்டையில வைக்கணுமா வைக்க வேணாமா? நாராயண நாராயணா. நல்லா இருக்கு பாட்டி. நாங்க போயிட்டு வரோங்க பாட்டி. ஓ பாட்டி முடிஞ்சு விட்டதல்லவா? முடிஞ்சு போச்சு பாட்டி. நல்லா வாங்க பத்திரமாரு. நாராயண போயிட்டு வரோம் பாட்டி. போயிட்டு மன்னா. சரி சாமிநாதா. சாமிநாதா யாரு? சாமிநாதா. சாமிநாதன் இப்பதான் வண்டி ஓயிட்டு போனோம். நந்தவனத்தில் அழகான ஒரு அதிசயமான மலரை கண்டோம். அந்த மலர்கள் 2 வகையான ஜாதி மலர்கள். அந்த மலர்களை பறித்து என் கொண்டையில் வைத்து அழகு பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் கொண்டையில இருந்தா வைக்கணும். இல்ல சாமி, நீ கொண்டையில வச்சாலும் சரி. எப்படியா வை சாமி, என்ன சொல்லுங்க, அதுக்கு மேல ஜனங்கள் தெரியுதுடா. அந்த மலர்களை பறித்து தர வேண்டும். சரி பார்க்கலாம். ஆகட்டும். சரி வை சாமி. தேவி சுவாமி, பெரிய ஒரு மரம், பெரிய மரத்தில் ஒரு மலர் 2 வகையா இருக்குது. அந்த மலரை பார்த்து ஆபத்து வந்துடும். அந்த மலர் நம்மளுக்கு வேண்டாம். ஏங்க தேவலோகத்துக்கு போனா எத்தனை மலர் இருக்குது. இந்த பெண்கள் ஆசைப்பட்டு இந்த மலர்களை தானே கேட்கிறோம். வேற என்ன கேட்கறோம்? ஆசைப்பட்டா செய்யணும். இந்த பூ தானே கேட்கறோம். வேற என்ன கேட்கறோம்? வேற அதை கேட்கறாங்க. அது கேட்ட கூட ஏதோ பாக்கெட்ல இப்படி வச்சுக்கலாம் எடுத்தா. இது எங்க குடும்ப பிரச்சனை. நீ போய் அங்கே சரி என்னமோ செய்யுங்க. நீ இந்த மலர்களை பறித்து தான் தர வேண்டும். வேண்டாம் தேவி, அந்த மலரை பறித்தா ஏதாவது விபரீதம் வந்துடும். எந்த விபரீதம் வரப்போது ஒன்றும் கிடையாது. இந்த மலர்களை பறித்து கொடுங்க. சொன்னா கேளுங்கடி. அண்ணா, நாங்கள் குரு பாட்டி, தாங்கள் கேள்வி சுவாமி. தாங்க முடியல. என்னத்துக்கு? இல்ல சாமி, கேட்டா செஞ்சு கூட யாரும் ஒரு கூலியால விடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. பறித்து கொடுங்கள் சுவாமி, பறித்து கொடுங்கள். சரி ஆகட்டும். இதனுடைய வாசனை சற்று முகந்து பார். அப்படியா?
நன்றாக இருக்கிறது. அக்கா, என்னடி இந்த மலரை முகந்து பார்க்கும் பொழுது இதில் நறுமணமே இல்லையே. மலர்கள் என்றால் வாசனையோடு தான் இருக்க வேண்டும். உண்மைதான். இதில் நறுமணம் வீசவில்லையா? இல்லை. இங்கே போடு. நீங்க மூந்து பாருங்கள். சுவாமி, இது என்ன அதிசயமா இருக்கின்றது? எப்படி? இந்த மலரினுடைய மனமாகப்பட்டது வீசவில்லையே. இந்த மலரில் மனம் கிடையாது. மனம் இல்லாத மலரா? உண்மைதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலரை பொறுக்கி பெருத்த ஒரு மரம், பெருத்த மரத்துல ஒரு மலர் அந்த மலர் பிடிங்கிய வாசனை இல்ல. அதனால் இந்த மலர்களை நாங்கள் முகர்ந்து பார்க்கும் போது மனம் வரவில்லை. சரி, உலகத்தை காக்கக்கூடிய பரம்பொருள், தாங்கள் இந்த மலர்களை முகர்ந்து ஆகட்டும். இந்த மலரை தாங்கள்